ஓகே, ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்த வாக்கில் கட் ஆச்சு. அதனால் மறுபடியும் தலைவலியிட அவங்க மறுபடியும் இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் ஜாயின் பண்ணி போடணும். தலைவலி. ஓகே, இப்போ எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா டிஃப்ரென்ஸு அப்படியே தனியாக தெரியுதுங்க நமக்கு. இப்போ எங்கள் சிலாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வேரியபிள் சின்னு போடுவாங்களா, இதெல்லாம் இதை பண்ணுறேன்பாங்க. டக்குன்னு இந்த வீடியோ பார்த்தா இது வேறு பேட்சிலேருந்து வேறு எங்கேயோ எடுத்து போட்டிருப்பாங்க. சரி ரைட்டு, இதை பார்த்தா இதில் ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போது எங்கடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கடா அது பேசுனீங்களா, அது எங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, அது கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 கிளாஸை தாண்டிட்டிங்கன்னா அது ஃப்ளோவாயிரும். நமக்கு தேவையான கண்டென்ட்டை அவங்க கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியாது, ஆக்சுவலாக நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஃப்ளோவிலையே போனோம்னா போதும், நம்ம கற்றுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இது எங்கடான்னு தேட போகும்போது அதுக்கான பதில் அடுத்த இந்த வீடியோக்குள்ளேயோ இல்லை அடுத்ததுலேயே அந்த வீடியோவிலையோ இருக்கும். நம்ம தான் கஷ்டப்பட்டு தேடி உயிரை தேடி கண்டுபிடிச்சிட்ருப்பேன். அப்புறம் வேறு வழின்னா கோர்ஸு அலைன்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. கையாமையோன்னு இருக்குது. பேட்ச் 3 தான் இருக்கும், டக்குன்னு பார்த்தா பேட்ச் 5 தான் இருக்கும், பேட்ச் 4 தான் இருக்கும். இந்த மாதிரி வதன்னு கிடக்கும். பட்டு அவங்க ஓரியன்டேஷன் இது லெகசிங்கிற மீனிங்கு என்னென்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 5 பேட்ச் கற்றுக்கிட்டது நம்ம ஒரே இதில் கற்றுக்குறோம். அது ஒன்றும் பெருசாலாம் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதான்னு. ஆனால் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. டிஃப்ரெண்ட் மீன்ஸு படித்தாவே இப்போ ஒன்றுமே தெரியாதவனுக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிற போதே ஓகே ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்ஐஹெச்டி இது எஸ்என்ஏ கோர்ஸு இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். காமிக்கலாமா என்னால் கூட தெரில. அடிச்சுக்கிட்ட வச்சு போட போகிறாங்க, எதுவும் திட்டக்கிட்ட போகிறாங்க. பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோவை தான் ப்ளே பண்ணக்கூடாதுன்னாங்க. கேட்டேன் ஆரம்பத்துலேயே, இந்த மாதிரி ஏதாச்சும் லூஸ் தரமாக பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். கேட்டேன், அவங்க சொன்னாங்க ஓகே நீங்கள் லேப்ஸை காமிக்கலாம், நீங்கள் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகாது, டிஆர்எம் பண்ணியிருக்கோம் பண்ணாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் எது வீடியோ ப்ளே பண்ணான்னா கூட ரெக்கார்ட் ஆகாது. ஆடியோ ஒன்று வீடியோ ரெக்கார்டாகவும் ஆடியோ கேட்காது, ஆடியோ ரெக்கார்டாகவும் வீடியோ பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ப்ளே பண்ண போகிறதில்ல. நான் இப்போ எம்டும் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். வேறு எஸ்என்ஏல வேறு நான் இங்கே டெலகிராம் குரூப்பு சொல்லணும். ஐயோ சாமி இவனுங்க என்ன சொல்கிறது. இப்போ நம்மலாம் ஒரு ரேஞ்சில் இப்போ நம்ம வந்தோம்னாவே நமக்கு ஒன்றும் தெரியாது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் இவங்கள ஃபாலோ பண்ணதான், அதான் யூடியூப்லலாம் ஃபாலோ பண்ணி ஒரு 3 மாதம் பக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு நல்லா தேடி அதுக்கப்புறம் தான் நான் கோர்ஸவே சேர்ந்தேன். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருந்துறேன். எல்லாமே இந்த கிளாஸு 13 கிளாஸையும் பார்த்து ஒன்றுமே புரியாது. இதில் உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். அப்படிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோர்ஸை எடுத்தேன். இந்த கிட் ஒர்க் ஷாப்லாம் பார்க்கும்போது மனுஷன் என்னமோ பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அடிச்சுக்குவார் ரியாக்ட் விசஸ் பிஹெச்பியோ என்னமோ ஒன்று. அதெல்லாம் பார்க்கும்போது உட்காந்து யாராவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் ஓகே பெரியாள் போல் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஏதோ ஒன்று பேச வந்ததே மறந்துட்டேன். டெலிகிராமு கம்யூனிகேட்லாம் பண்ணலாம் ஈஸியாக. பட்டு நமக்கு இவங்க வீடியோக்குள்ளே கேள்வி கேட்குறாங்கள, அது மாதிரி நமக்கும் வேணுங்கிற மாதிரி இருக்குது. நமக்கும் சில்லியான கொஸ்டின்லாம் இருக்கும், அதுக்கும் பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாதத்துக்கு ஒன்று வச்சனாச்சு
அதையும் கூட கோர்ஸில் சேர்த்து விடலாம். சும்மா ரேண்டமாக கொஸ்டின் இன்னும் வச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துல இருப்பான். ஒருத்தன் எங்கே இருப்பான், இந்த இடத்துல ஓரியன்டேஷன் கிளாஸில் இருப்பான். ஒருத்தன் சிஎம் முடிச்சுட்டு அடுத்ததை பார்த்துட்ருப்பான். ஒருத்தன் இப்போ அட்வான்ஸே முடிச்சிருப்பான். ஒருத்தன் வெப் டெவலப்மெண்ட்டே முடிச்சிருப்பான். அது மாதிரி இருக்கும்போது நமக்கும் கேள்வி கேட்குறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட்டு அது டெலகிராமில் மட்டும்தான் இருக்குது. டெலகிராமில் கேட்டாலும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. கேட்டால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுது ரெஸ்பான்ஸு. அதுவும் சிபி தான். சிபிக்கு தான் எல்லாமே தெரியும். சிபிகிட்ட தான் கேட்கணுன்னு வேறு எல்லாருமே சிபிங்பாங்க. பட் இந்த இதுக்கே அந்த பாட்டு ஒன்று இருக்குமே, இந்த பாட்டை கேட்டாவே சொல்லுது எல்லாமே. வேறு என்ன, இவங்க சனி ஞாயிறுலாம் இருக்க மாட்டாங்க. சனி ஞாயிறுலாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம கேட்டாக்க அது ஒரு 4 நாள் ஆகும். கொஞ்சம் இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணும். இது என்னது, சப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் போதும். கம்யூனிகேட் பண்ணலாங்க. நீங்கள் வதான ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் வாட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். நான் யார்கிட்டையும் பேசுகிற ஆள்லாம் கிடையாது. அமைதியாக இருக்க ஆள் தான். அதனால் நான் யார்கிட்டையும் பேசுகிறதெல்லாம் இல்லை. சும்மா இப்போ டவுட்னா கிளியர் பண்ணோம்னா கிளியர் பண்ணலாம். பட் மச் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவ்வளோலாம் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வேறு இது சொல்லணுங்க, லேபு சொல்லணுங்க. லேபு தலைவலி லேபுங்க. அது தலைவலின்னா இருக்கிறதுல பெஸ்ட்டு தான். நீ ஒரு காலேஜில் போய் 4 லட்ச ரூபா கட்டி படிக்கிறதுக்கும் இந்த லேப் ஒன்ட்டு இருக்கிறதும் ஒன்று தான்டா. ஒன்று தாங்கிறத விட ஒரு ஸ்டெப்பு மேலேயே இருக்கும். இந்த லேப் உன் கையில் இருந்துச்சுன்னா, இந்த லேபை யூஸ் பண்ணுறத மட்டும்தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களே. இந்த லேபை நீ மொத்தமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டின்னா நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கலாம். வேலை என்னன்னு, லேபு பெஸ்ட். இப்போ நம்ம இது எப்படி நான் பேசுகிறது எனக்கே தெரியுது. நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு. நான் டக்குன்னு திட்டுற மாதிரி இருக்கும். அதை நான் புகழ்ந்து பேசிகிட்ருப்பேன். டக்குன்னு உண்மையாலே திட்டுவேன். லூஸ் குதிங்களாமே. அதவே நான் லூசு குதிங்களா எப்படிலாம் பண்ணி வச்சுருக்கானுங்க பாடுறா அப்படிங்கிறப்ப அது புகழ்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்குங்க. நான் புரிஞ்சா ரைட்டு. உங்களுக்கு புரியுதோ இல்லையா, எனக்கு போடணுன்னு தோணுச்சு, அதெல்லாம் போடலான்ட்டு வந்துட்டேன். அதெல்லாம் காமிக்கலாமா என்னான்னு கூட தெரில. இதெல்லாம் சென்சிட்டிவான மேட்ரா என்ன மயிறு மேட்டான்னு பார்த்து கொளுத்திட்டுருக்கேன். அப்புறம் இந்த இது ஜெல்லை வச்சுலாம் வேலை தருவேன்னாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறனால நான் அமைதியாகவே இருக்கேன். முடிச்சுட்டு கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. நீங்கள் இப்போ இந்த கோர்ஸு சேர்ந்து கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்களே கூட கற்றுக்கலாம். ஏன்னா இந்த மனுஷன் கூட அவரே தான் கற்றுக்கிட்டாரு. அவருக்கு எவனும் சொல்லிலாம் கொடுக்கல. அவரே கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லுவார். நானே தான் கற்றுக்கிட்டேன் அப்படிம்பார். ஏன் அவனே கற்றுக்கும் போது நம்மளால் கற்றுக்க முடியாதா? நம்ம சொல்லித்தர வாத்தியாராலே எதுவுமே இல்லாமல் கற்றுக்க முடியுங்கிறபோது நம்மளால் முடியாதா என்ன? அவ்வளோதான். நீங்கள் படிக்கணும்னா படிக்கலாம், எங்கே வேணால் படிக்கலாம். என்ன நீ இப்போ இதெல்லாம் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு எப்படி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். தனியாலாம் தேடி படிக்க ஆரம்பிச்சின்னா தேடுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். நீ டக்குன்னு போய் ஆரம்பிப்பேன். ஒரு லாங்குவேஜிலேருந்து பைத்தான்லேருந்து ஆரம்பிப்பேன். பைத்தான் ஹேக்கிங்க்கு பெருசாக உதவி பண்ணாத மறுபடியும் சி ஆரம்பிப்பேன். வாங்கனாலாம் ஒரே கோட்டில் போயிடுவாங்க. இங்கேருந்து இங்கே போத்துப்பா தம்பி அப்படின்னு. அதுக்கு தான் கோர்ஸ் முக்கால்வாசி சூஸ் பண்ணுறதே, படிக்கிறதே. அதனால் அவங்க விருப்பம்தான். நீங்கள் படிச்சுக்கிட்ட இருக்குது அப்படின்னீங்கன்னா ஓகே.
நானே படிச்சுக்கேன், என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, டைமும் இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்களே படிங்க, ஒன்றுமே தப்பு இல்லை, யாவானும் உனக்கு கேட்க போகிறதில்ல. இங்கே வந்து படிக்கணும்னாலும் இது பெஸ்ட்டு, பக்கா 100%. ஒன்றுமே அப்புறம் வந்து சும்மா வேறு என்ன, லைட்டாக பயம்தான் இருக்குது. அடாங்கோத்தா என்னென்னமோ இருக்குது, இதெல்லாம் படித்தா வேலைக்கு ஆகுமா, கோர்ஸு பேரை பார்த்தாவனே தான் சொல்கிறேன். படிக்கும்போது வேறு இந்த வீடியோவெல்லாம் பார்க்காம இதெல்லாம் பார்க்கும்போது சீக்ரெட்டாக பாஸ்வேர்டு செய்வீங்க, நமக்கு புரியுமாடா அப்படின்னு இருக்குது. நம்ம அப்படி தான் இந்த வீடியோ வரைக்குமே பார்த்துட்ருந்தேன். மெமரி அலோகேஷன் அது என்னடா மயிறு அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். புரியுது. அதேமாரி தான் எல்லாமே, அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணி முடிச்சுட்டு ஐடியாவே வருது, பக் பண்ணிட்டு பண்ணலான்டா அப்படின்னு, இந்த கோர்ஸு பண்ணலான்டா அப்படின்னு தோணுது. பார்ப்போம். பெஸ்ட்டுங்க படிக்கிறது. நம்ம இங்கே வந்து படிக்க வார்த்தாங்கிற மாதிரி சொல்லித்தரானுங்க எல்லோரும், இருக்கிறவங்க எல்லோரும். பட்டு சப்போர்ட்டு தான் கொஞ்சம் சிரிப்புற மாதிரி இருக்குது. டிவி தரலாமா, என்ன பண்ணுறது, டிவி தரல கிட்ட போய் உட்காருவாருமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ப்ரோ நாங்கள் இப்போ எங்கே சொல்கிறது, எஸ்என்ஏ விபிஎன் இருக்குல்ல, இதில் போயிட்டு ப்ரோ இது கனெக்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா, டிஸ்கனெக்ட் பண்ணு ப்ரோ, டிஸ்கனெக்ட் பண்ணாமையா ப்ரோ டைரெக்டாக போய் சர்வீஸ் கேட்டுட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அவங்களுக்கும் என்ன பண்ணுறது, இது மாதிரி பண்ணால் கூட ஈஸியாக வந்துடுது. சில பேர் இதவே பண்ணாமல் கூட போய் கேட்பானுங்க, என்ன பண்ணிட்டாலும் எடுத்து. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், வேறு நிறையா கேட்டுட்ருப்பானுங்க, சிரிப்பாக இருக்கும். ஒருத்தன் ஒருத்தன் வந்து கலவரி ஃப்ரெண்ட்ஸ், என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு லைஃப்பில் சீட் பண்ணணும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் மேட்ரு ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காச்சும் ஹேக்கிங் தெரிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ரிப்ளை பண்ணலான்னு பார்த்தேன், அடித்து கொத்தா ஒரு 6 மாதம் படுறான் அந்த கோர்ஸை. லைஃப் மேட்டரில் லைஃப்பில் முன்னேறியும் ஆயிடலாம். அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டு வரும்போது நீ ஹேக்கராகவும் இருப்ப, தெளிவாக வேலை பார்க்கலாம்டா அப்படின்னு பண்ணலான்னு பார்த்தேன். எங்கே எதுக்கு மறுபடியும் அதை சிரிச்சுக்கிட்டு அவன் எதுவும் டிப்ரெஷன் ஆகிட்டு எதுவும் பண்ணிக்குவானுங்களோன்னு வேறு தோணுது. அதனால் வேணாம், அமைதியாகவே இருப்போம், பார்த்தா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு குரூப்பை மட்டும் படிக்கிறது. அது ஒரு டிஸ்கார்டு குரூப்பாக இருந்துச்சுன்னா வெயிட்டாக இருக்கும். டிஸ்கார்டு குரூப்பில் இந்த மாதிரி ஒரு டிஸ்கார்டு குரூப் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாருமே மொபைலில் பெருசாக படிக்கிற மாதிரி யாருன்னு தெரில. அட்லீஸ்ட் லேப்டாப்னாச்சும் வச்சுருக்காங்க. லேப்டாப் வச்சுருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுவும் இல்லாமல் லேப்டாப்பில் எந்த பிரச்சனைனாலும் போய் யூடியூப்பில் தேட மாட்டானுங்க. யூடியூப்பில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த கோர்ஸில் இருக்கணுன்ட்டு கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எங்கள் கம்யூனிட்டியிலேயே பார்த்தோம்னா வச்சுக்க, எல்லாம் இந்த விபிஎன் கனெக்ட் ஆகலான்ட்டே இருக்காங்கல்ல. இதெல்லாம் இன்டர்னல் பிரச்சனை, நம்ம போய் சொல்யூஷன் வேறு எங்கேயுமே தேடவும் முடியாது வேறு. அப்படிங்கிறப்போ எஸ்என்ஏ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் நமக்கு. ஆனால் நமக்கு கொஞ்சம் பாரு 1:53 போட்டிருக்காரா மெசேஜு. அதுக்கப்புறம் எப்போயாச்சும் எங்கே செக்யூர் டிமெண்ட் இங்கே வேறு 10:02:12 கொஞ்சம் டைம் எடுத்து தான் எப்போயுமே ரெஸ்பான்ஸ் வருது. அவங்களும் ஒரே வேலையை நமக்கு மட்டும் இதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்றாங்க. ஃபிஷிங்னா என்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே ஒருத்தன். எங்கேயோ இப்போ தான்டா படித்தேன் மாடல ஏன்னோ பட் ஃபிஷிங்னு இருக்குது. அப்போ அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பார் தலைவர், இதெல்லாம் ஓல்டு டெக்னாலஜி, ஃபிஷிங்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நம்ம வேறு என்னமோ பார்க்க போகிறோம்டா, வேறு டைமென்ஷனில் போக போகிறோம்டா அப்படின்னு. லேபை பற்றி சொல்லும்போது மறந்துட்டேன் ஒன்று. கொத்தா டக்குன்னு நான் நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு சரி இன்றைக்கி முடிக்கிறோம் கொளுத்துறோம் அப்படின்ட்டு வருவேன். நீ கொளுத்துனது போண்டா போது லேபு வேலை செய்யலாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லேபு வேலை செய்யலைன்னு குரூப்பில் பேசிகிட்ருப்பானுங்க. பார்த்தவொடனே மண்டை சூடாகி டக்குனவே மறுபடியும் போல தூங்கி வர்றது. கொத்தாடி நானே ஒரு ஃபோர்ஸில் வந்துட்டுருக்கேன்,
லேப் வேலை செய்யலாம், மயிர் வேலை செய்யலான்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டக்கு டக்குன்னு அது என்னன்னு தெரில. அவங்களும் பாவம் நமக்கு இப்போ ரெண்டாம் கட்ட நிலைமையிலே இருக்கும். நம்ம ஹேக்கிங்கை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது பண்ண போகிறோமா, ஹேக்கிங் தெரிஞ்சுக்கிட்டு கெட்டது பண்ண போகிறோமான்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கத்தியை கையில் கொடுத்துட்டு காய்கறி வெட்ட போறியா, ஆளை குத்த போறியான்னு. அது மாதிரி இருக்கும் நமக்கு. அவங்களும் பாவம் என்ன வேலை தான் பண்ணுவாங்க, ஒரு 30,000 தான் வாங்குறாங்க. அதில் எவ்வளோ தான் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண முடியும்? அதுவும் 20,000 பேர் தான் படிச்சுட்ருக்காங்க. 20,000 பேரில் 15,000 பேர் ஆல்ரெடி முடித்தவங்களாக இருப்பாங்க. 5,000 பேர் தான் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ எவ்வளோ தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதாவது அவங்க பிரச்சனை. பெருசாக அதில் சும்மா லாஜிக் இல்லாமல் கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. எல்ஏ பேச்சு டிபியிலே இருக்கவங்களே சும்மா ஏதோ ஒன்று கேட்டுட்ருப்பாங்க. எனக்கு ஒன்ட்டு கேன் டீச் மீ ஹவு டு ப்ராடக்ட்ஸில் நினச்சோம்மாங்க. அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறது நான்? அவங்களே சொல்லிடுவாங்க, ஜஸ்ட் கோ த்ரூ தான் கோர்ஸ் ப்ரோ அப்படியேவாங்க எல்லாம். ஆனால் 12வது 10வது படிக்கிறவங்கள மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் கோர்ஸுக்குள்ளேயும் பேசிகிட்டு இருப்பாங்க. ப்ரைவேட் சேட்டு இதெல்லாம் காமிக்கக்கூடாது, லெகசியில் இருக்கிறது. லெகசி குரூப் லிங்க்கவே லேட்டாக தான் அனுப்புவாங்க, நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் வேறு தாயோடு. வேறெலாம் ஒன்றும் இல்லைங்க. கோர்ஸ் படிக்கலாம்னா படிங்க, அங்கே இருக்கிறது தான் எண்ட் ஆஃப் தி டே. ஆனால் இப்போ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் மாசு. ப்ரிப்பேர்லாம் பண்ணல. நானும் சும்மா உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இது மெமரிக்கல் வெக்கேஷன் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு ஐடியா தோணுச்சு, சரி நான் வருவோமேன்ட்டு வந்துட்டேன். 7 கடலில் மலை தாண்டி அது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணேன் மாதிரி. ஃபஸ்ட்டு வீடியோவே அதான்னு நினைக்கிறேன் இந்த சேனலில். அன்லிஸ்ட்டில் போட்டேன். கௌதம் மாசு காட்டுறமா. ஏன்னா இது இதில் ஃபேஸ் கேம்லாம் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சிரிப்பாக இருந்துச்சு எனக்கே. ஏன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி இது பண்ணேன், என்னது ரெஜிஸ்டர் பண்ணேன். 10ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணேன். 11ஆம் தேதி கொடுத்தாங்க. 12ஆம் தேதி வீடியோ பார்த்துட்டு அந்த ஒரு ஃபோர்ஸில் கொளுத்துனேன். அப்படியே சரி ரைட்டு. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது கிரிஞ்சாக இருந்துச்சு. அப்படியே எனக்கு கட் பண்ணிட்டேன். சரி, ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, இப்போ கொஞ்சம் பேசுவோம் பண்ணிட்டு தான் வந்தேன் பேசலான்ட்டு. பாருங்கள், கோர்ஸு சேர்றது, டெக் சப்போர்ட்டு இதெல்லாமே கிடைக்குங்க, உங்களுக்கு கிடைக்கும். பட்டு ரெஸ்பான்ஸ்லாம் டக்குன்னுலாம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் லேட்டாகும். 7 மணிக்கு அப்புறம்லாம் எவனும் கண்டுக்க மாட்டான். அவன் நைட்டு 12 மணிக்கு படிக்கிற ஆள். நைட்டு 12 மணிக்கு படிக்கும்போது நமக்கு லேபு டக்குன்னு நிறுத்திடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் போட்டாலும் பெருசாக ஆள் இருக்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே நாங்கள் தான் பேசிக்கணும். மறுபடியும் காலைல அவங்களே எப்போயாச்சும் ரீசெட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப மறுபடியும் ரீசெட் பண்ணது கூட நமக்கு தெரியாது. நம்ம இப்படியே தான் உட்காந்துருக்கணும், சுற்றிக்கிட்டே உட்காந்துருக்கணும். எப்படா வரோம் அப்படின்னு. நல்லதெல்லாம் பேசாமல் குறையாவே பேசுகிற மாதிரி, திட்டுற மாதிரியே இருக்குது. என்னடா தெரில. பரவாயில்ல, ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரியே இருக்கும் இதில் படிக்கிறதுக்கு. படிங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? கம்ப்யூட்டர் மட்டும் நோண்டிகிட்டு இருந்து என்ன மயத்துக்கு? இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி பெரிய ஆளாயிடலாம். இன்னும் நிறையா கோர்ஸ் எல்லாம் புதுசாக விட்டாங்கன்னா பரவாயில்ல. நான் எல்லாத்தையும் படிக்கலான்னு இருக்குது எனக்கு தோணுது. அஃபென்சிவ் டிஃபென்சிவ்னா என்னான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. இதுவும் என்னது எங்கேயோ ஒரு இது பார்த்த மாதிரி ஞாபகம் வருது, டக்குன்னு மறந்துடுச்சு.
டிஃபென்ஸ்லேயும் அதே தான் சொல்லிக் கொடுப்போம். பட் இது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் சைபர் டெக் மாஸ்டரையும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ன மாதிரி எங்கேயோ இப்போ தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. கேள்வியும் வேறு வந்துட்டுருக்கு, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த இங்கே போய் படித்தாவே தெரியும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்னு. பக் பவுண்டி தான் படிக்கணும் அடுத்தது. பக் பவுண்டி முடித்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்தது ஐஓடி போவோம். ஐஓடி போயிட்டு வெயிட்டு கட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஐஓடி படிச்சிட்டோம்னாவே ஓரளவு முடிஞ்சு, எஸ்என்ஏ கோர்ஸ் முடிஞ்சு. வேறு ஒன்றும் இல்லை இதில். வெப் இன்ஜினியரிங்களுக்கு வெப் இன்ஜினியரிங்கு, அதாவது வெப் இன்ஜினியரிங்னா வெப் இன்ஜினியரிங் மட்டும் தனி கோர்ஸ் இல்லை. சைபர் டெக் மாஸ்டருக்குள்ளே வெப் இன்ஜினியரிங் இருக்கான், வெப் இன்ஜினியருக்குள்ளே எத்திக்கல் ஹேக்கிங் இருக்கான். அந்த மாதிரி ஒருத்தன் சொல்லித்தரவன் அப்படியே லிமிட்லாம் பண்ணிக்கலாம் அவனே. நான் இப்போ போகிற வழியில் இதெல்லாம் சொல்லிட்டேன்டா, பார்த்துக்கடா வேணா அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா எத்திக்கல் ஹேக்கிங்கு இதெல்லாம் இருக்கா. இது சைபர் செக்யூரிட்டியும் இருக்கும். இங்கே பிஹெச்பி டாக்கரு இதெல்லாம் இருக்கா. அதே இது அட்வான்ஸில் இருக்குது அங்கே சைபர் டெக் மாஸ்டரியில். பிஹெச்பி இருக்குது, டாக்கரு இருந்துச்சு. டாக்கர் இங்கே இப்போ தானே பார்த்தேன், இதில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு டாக்கரு கோர்ஸில். எங்கேயோ பார்த்தோம்னா டாக்கர் இன்ட்ரோ அண்ட் பஃபர் ஓவர்ஃப்ளோ. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குங்க. லிங்க்கு தான் இந்த கோர்ஸுக்கு இந்த கோர்ஸு வந்து டாப் ப்ரோ கோர்ஸு. ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை படிக்கவே முடியும். தெரிலனா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க தலைவர். அதனால் இது எதுவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம பேசிக்லேயே ஆரம்பிக்கலாம், இதுவும் பேசிக்லேயே ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பேசிக்கலி ஆரம்பிக்கலாம். இது நான் வெப் இன்ஜினியரிங் படிக்கட்டான ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மொதல் நாளே வெப் இன்ஜினியரிங்லாம் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ப்ரோ, நான்லாம் இதை எடுத்துருக்கலாம் மாட்டேன். வெப் இன்ஜினியரிங்லாம் எனக்கு ஆசை இல்லை, இதான் படிக்கணும். வந்துருச்சு ப்ரோ அப்படின்னாங்க. என்னடா இவங்களே இப்படி சொல்கிறாங்களாங்கிற மாதிரி இருக்குது. தெரில, அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். மறுபடியும் இந்த கோர்ஸ் முடித்தோடனே மறுபடியும் ஒரு ஃபோன் அடிச்சு மறுபடியும் புது ஸ்டூடெண்ட் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும். ப்ரோ அது என்ன கோர்ஸ் ப்ரோ, இது என்ன கோர்ஸ் ப்ரோ வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க படிக்கிறதுனா ஒருத்தங்க வேறு எங்கேயும் சுற்றிட்டால இருக்குது. டைம் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இங்கே வந்து நீட்டாக சிம்பிள் நீட் அண்ட் க்ளீனாக படிச்சுட்டு போயிடலாம். அதாவது வாத்தியார்லாம் பார்த்தா போடா போடுங்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வாத்தியார்லாம் கடுப்பு தோணுங்க வந்து ரெக்கார்ட் நோட்டை சைன் வாங்க, மயிர நோட்டை சைன் வாங்க, ஐடி கார்டை மட்டும் மயிர மாட்டுன்னு. இவனுங்க பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணணும் போலே இருக்குது. இப்போ கமல்ராஜ் சார்லாம் பாரு, கமல்ராஜ் சார்னு தான் வாயில் வருது எடுத்தோடனே. ஏன்னா அந்த மாதிரி சொல்லித்தராங்க. அது மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய பூலா வேணால் நீ என்ன நீ எங்கே வேணால் படிச்சிரு. கமல்ராஜ் மாதிரி ஒரு வாத்தியார், நீ ப்ரொஃபஸரை நீ நேரில் பார்த்துருந்தீங்கன்னா பெரியாள்றா, நீ கரெக்டான இடத்துல கரெக்டாக படிச்சுட்டு இருந்திருக்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. சிபி ப்ரோலாம் நம்ம ஊரில் இருக்க நார்மல் ஒரு ஆள்னு வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் மாதிரி தான் இருக்காப்புல. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. என்ன அவர் உட்காந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, நம்ம பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். அவர் ப்ரொஃபஸராகவும் இல்லை, ஒரு 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 காமன் மேன், நம்மளை மாதிரி ஒரு ஆள், கம்ப்யூட்டர் நோட்ட தெரிஞ்ச ஒரு ஆள் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல, அவ்வளோதான். அவர் டக்குன்னு அங்கே போவார் இங்கே போவார், டக்குன்னு ப்ரொவ்ஸ் பண்ணி காட்டுவார். நம்ம நார்மலாக ஒரு நாள் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுவோம், டக்குன்னு இப்படியே நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணேன், அங்கே போவேன் இங்கே போவேன் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அதே மாதிரி தான் சரி ப்ரோவும் கிளாஸ் எடுப்பார். ஆனால் அந்த நோட்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். நோட்ஸ்லாம் காமிக்கலான்னு சொல்லிட்டாங்க, இவர் விஷயன்ட்டாங்க. நோட்ஸ்லாம் காமிக்கலாமான்னு கேட்டேன், இவர் விஷயன்ட்டாங்க. அதனால் நோட்ஸ்லாம் பக்காங்க. இப்போ இதவே காமிக்கிறேன், பாயிண்டர்ஸ் அண்டாண்டா, இது சிபி ப்ரோ எடுத்துடலாம்.
இதை பார்த்தாவே எனக்கு புரியுது. ஆர்ஐஎஸ்என்சி பாயிண்டர் சென்சி. ஆர்ஐஎஸ்னா என்ன? அவ்வளோதான். 0 to இப்போ இதுதான். ஹலோன்னு சேவ் பண்ணுறோம்னா 0லேருந்து 5 வேல்யூ 5ங்கிறப்ப 0 to 4 வந்துடுமா. 4ங்கிறப்ப 4ல் 0 சேவ் ஆகும், 3ல் எல் இந்த மாதிரி ஞாபகம் வந்தது. டக்குன்னு அவர் அந்த இடத்துல என்ன பேசினார், அந்த இடத்துல அவன் ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பான். அப்போ எல்லோரும் இந்த இப்போ ஃபைலில் என்ன இருக்குன்னு கேட்டப்போ டபிள்யூ இருக்குன்னு நாயினுங்க. டபிள்யூ இருக்குமா, ஓகே கோடு ஒன்றுமே தெரியாதவங்க டபிள்யூ இருக்குமீங்க, தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஸ்பேஸ் இருக்குமீங்க. அப்படி மாதிரி ஸ்பேஸையும் ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு அதை மாதிரி நமக்கும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. டெலிகிராம் சேட்டில் மெசேஜ் பண்ணிவிட்டு இப்போ அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆகுது. சில நேரத்தில் பார்த்தோன்னே மறந்துடும். ஏன்னா அது சும்மா பேசுகிற கிளாஸ் மட்டும்தான். இப்போ இதெல்லாம் எடுத்தோம்னா வச்சுக்க, என்ன பேசியிருக்காருன்னே தெரியாது. வதன்னு என்னென்னமோ பேசியிருப்பார். ஏன்னா இது பேசுகிற கிளாஸ் மட்டும்தான். இது நமக்கு இதுதான் அப்படின்லாம் சொல்லலை. இவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பார் ஏதோ ஒன்று. டக்குன்னு ஒருத்தன் விபிஎன்னான்னு நான் கேட்டிருப்பான். டக்குன்னு விபிஎன் வரைஞ்சி கழிச்சிட்ருப்பார். ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் வரைவார், சொல்லி கொடுத்துருவார் ஓரளவுக்கு. அதே மாதிரி இது லைவ் கோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளும் கேள்வி கேட்டு நமக்கு தேவையானதை வாங்கிக்கலான்னு தோணும். ஆனால் நம்மளே அடுத்த வீடியோ பார்க்குறக்குள்ளே நமக்கே அதுக்கான பதிலெலாம் கண்டுபிடிச்சிக்குவோம். அவ்வளோதாங்க, சும்மா பேசணும்னு தோணுச்சு. ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடலான்ட்டு. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்த ஒரு 3-4 மாதம் இந்த கோர்ஸ் இந்த லெகசியை முடிச்சுட்டு, லெகசிங்கிறேன், ஆமாம், லெகசியை முடிச்சுட்டு வீடியோ போடுறேன். அட்வான்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ, அட்வான்ஸ் எண்டிங்கில் ஒரு வீடியோ. மில்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. எஸ்என்ஏவில் இது ஆடு மாதிரி உள்ளே இருந்துட்டு எஸ்என்ஏவில் என்னெல்லாம் சொல்லித்தரான்னு அப்படியே வெளில விட்டுறலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? வீட்டு கட்டலாம் அதுக்கு மேலே கோத்தா என்னெல்லாம் தான் பேசிகிட்ருக்கேன், என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன். நாளைக்கு இதை பார்த்தேன்னா நாளைக்கு கிரிஞ்சாக இருக்குன்னு பார்த்தா என்னடா பேசிகிட்ருக்கா அப்படின்ட்டு இதையும் அன்லிஸ்ட்டில் போட்டுருவேன். பரவாயில்ல, போடும். இப்போ இந்த நேரத்துக்கு இது கரெக்டுன்னு போடுறதுனால ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ரைட்டு, பார்ப்போம்.